எல்லாருக்கும் வணக்கம். ராஜா மலர் பேசுகிறேன். எனக்கு இன்னைக்கு டயர்டு, செம்ம டயர்டுங்க. கோயில் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாகி போச்சு உடம்பு. நின்றே போடும். 6 ஹவர் சாமி பார்க்குது, 6 ஹவர் லைனில் நிற்பங்க. சளி பிடிச்சிக்கிச்சு நல்லா எனக்கு. 6 ஹவருக்கு சாமி பார்க்கறதுக்கு லைனில் அவ்வளோ நேரம் நின்றோம். படி ஏறினது கூட அவ்வளோ பெருசாக தெரிலங்க. போய் லைனில் நின்றோம் பாருங்கள், அவ்வளோ நேரம் நின்றோம். அது மட்டும் இல்லை, சரி லைனில் நின்று வரும்போது 100 ரூபா டிக்கெட்டில் தான் போனோம். 100 ரூபா டிக்கெட் போயிட்டு லைனில் நின்று இப்போ லைட் கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு. நல்லா கோஷம் போட்டுக்கிட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு. ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது ஏன் ஜனம் அந்த மாதிரி அடித்து பிடிச்சி போகிறாங்கன்னு தெரியலங்க. ஒன்றுமே புரிய மாட்டேது. அப்படியே நசுக்கி, குழந்தைங்க நசுங்கி, நாங்களும் நசுங்கி, அந்த சாமியை கூட பார்க்க முடியலங்க. எங்கே இருக்குது சாமியே தேட காட்டி பிடிச்சி இழுத்து வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டமாகி போச்சு. அவ்வளோ விரதம் இருந்து காலில் செருப்பு போடாமல் வேலைக்கு போய் நடந்து, அதுக்கப்புறம் கோயிலில் தங்கி, அதுக்கப்புறம் லைனில் போய் நின்று கிட்ட போய் அந்த நுழைவாசலில் போய் செத்துருவான் போல இருக்கு. அந்த மாதிரி போட்டு நசுக்கி உள்ளே போய் சாமி கண்ணில் தெரியலையேன்னு அந்த தீபத்து வழியாக தெரியுது அப்படின்னு பார்க்க காட்டி போலீஸ்காரங்க இழுத்து தள்ளிட்டாங்க. எல்லா இடத்துலையும் போலீஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த நுழைவாசல்லையும் கொஞ்சம் போலீஸ் போட்டு கொஞ்சம் லைனாக விட்டாங்கன்னா அழகாக பார்க்கலாம். அந்த இதை செய்ய மாட்டாங்க அறநிலையில். எல்லா கோயிலையும் அப்படி தாங்க இருக்குது. ஒரு கோயிலும் இல்லை, எல்லா திருச்செந்தூர் போனாலும் அப்படி தான் இருக்குது, பழனி போனாலும் அப்படி தான் இருக்குது, திருத்தணி போனாலும் அப்படி தான் இருக்குது. எல்லா கோயிலும் அந்த ஒரு நுழைவாசல். திருப்பதியில் போனால் கூட அப்படி தாங்க இருக்குது. எல்லாத்துலேயும் அந்த ஒரு நுழைவாசலில் பாடாப்பட்டு நுழைஞ்சி சாமியை பார்க்க கிட்ட போய் இழுத்து தள்ளி விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அந்த நேரத்தில் எல்லா சாமியை பார்க்க வந்தோம். அந்த நாளில் மட்டும் போகக்கூடாதுன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். நைட்டில் போய் பார்த்துருந்தா கூட சாமி ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்திருக்கலாம் போல இருக்குது. இல்லை நாளே போய் பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து மாலையை கழிட்டு பொங்கலை வச்சு சாமியை கும்பிட்டுருக்கலாம் போல இருக்குது. அந்த நாளில் போனோம்னா ஒன்று உயிர் இல்லாமல் திரும்ப ரிட்டன் வரணும். அந்த மாதிரி இருக்குது கோயிலுங்களை. அது மட்டும் இல்லை, ஜனங்க தான் முக்கால்வாசி ரொம்ப எதுக்காக அப்படி போய் மண்டி மோதுறாங்கன்னு ஒன்றும் புரியல. கிட்ட போய் லைனாக அழகாக 6 ஹவர் 7 ஹவர் 8 ஹவர்னா கூட லைனில் நின்று வரேன்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கிட்ட போகிற டைமில் ரொம்ப கிட்ட போய் அதை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதை மட்டும் அறநிலை கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். அந்த வாசலில் நுழையும் போது கொஞ்சம் போலீஸ் போட்டு அந்த கரெக்டான ஒரு லைன் பிரகாரம் இங்கேருந்து லைனில் வந்தாங்களோ அதே லைனை அப்படியே போகிற மாதிரி. ஏன்னா அந்த நுழைவாசலில் 100 ரூபா டிக்கெட்டு, ஃப்ரீ தரிசனம், 500 ரூபா டிக்கெட்டு எல்லாமே உள்ள ஒரே வாசலில் போட்டு அமைக்கிறாங்க. இல்லை அந்த ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போது அவ்வளோ ஒரு பயம் வேறு. எங்கே நம்ம போயிட்டோண்டா அப்படின்னு நினச்சேன். இல்லை நல்ல வேலை கையை அந்த பக்கத்தில் 2 சாமி இருந்தது. அந்த சாமி அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஏறின மேலே என்னென்ன கீழே விழுந்திருப்பேன். ஏன்னா என்னுடைய பாடி இந்த மாதிரி நிறைய பேர் குண்டாக இருக்கிறவங்க உடம்புலாம் வந்து அந்த அளவுக்கு நசுக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கீழே விழுந்துருவோம். கீழே விழுந்தால் என்ன ஆகும்? அவ்வளோ ஏறி மிதிச்சு போக வேண்டியதான். நான் கற்றுக்கிட்ட ஒரே பாடம், நல்ல நாளில் கோயில்களுக்கு போகிறது ரிஸ்க்குன்றது. இது நான் போன அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். ரொம்ப டயர்டாகி போச்சு. எனக்கும் என் உடம்பே அப்படியே முடியாமல் ஆயிடுச்சு. 2 நாளாக சுத்தமும் முடியல. லைனில் நின்றது என்னுடைய வெயிட்டுக்கு கால் வந்து வீக்கமாகிடுச்சு. கால் வலி வந்துருச்சு, தாங்க முடியல. அவ்வளோ ஒரு வலி ஆகிப்போச்சு. ஆனால் சாமியை பார்த்தேன்னு சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. எங்கள் தம்பி ஒய்ஃபு, என் தம்பியெல்லாம் பார்த்தாங்க. எனக்கு வந்து தெரியல. நான் சாமியை தேட இந்த தீபம் இப்படி காட்டி கொண்டு வரும்போது அங்கே தான் இருக்குது சாமி அப்படின்னு நினச்சி பார்க்க காட்டியும் போலீஸ்காரங்க இழுத்து தள்ளிட்டாங்க. ஒரு திருநீர் கூட எனக்கு கையில் வாங்கக்கூட முடியல. தள்ளி விட்டாங்க. அதனால ஒரு கூட்டம். அவ்வளோ ஒரு தரிசனத்துக்கு எவ்வளோ ஜனங்க. முருகர் கோயில் இருக்கிறாரு, சாமி இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை. கடவுள் எல்லா யோகத்து அதுவும் சொல்ல மறந்துட்டேன்.
போகிற வழியில் முஸ்லீம்காரங்க ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது சாப்பாடு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிரிஞ்சி தான் போட்டாங்க. பிரிஞ்சி செம்ம சூப்பராக இருந்தது, பொங்கலும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கும்போது ரொம்ப இப்போலாம் அந்த ஒற்றுமையை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. இவ்வளோ மனித நேயம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டோம். அவங்கவுங்க கடவுள் அவங்கவுங்களுக்கு, கடவுள் வந்து அவங்கவுங்க என்ன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கும்பிட்றாங்களோ அதை அவங்க கும்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கையாக ஒரு மனித நேயத்தோட அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த தைலம் கொடுக்கறது, கால் வலிக்குன்னு சொல்லி தைலம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கவே தமிழ்நாட்டில் இப்படியும் எல்லோரும் இருக்கிறோம் ஒற்றுமையாக அப்படின்னும் போது நல்ல ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய திருத்தணி பயணத்தை உங்களுக்கு இதில் பகிர்ந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.